சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தற்போது குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை விரைந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். என்ன விவரம்? மனமுதிர்ச்சியற்ற கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எழும்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 9 பிரிவுகளின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கல்லூரி மாணவர் சுரேஷ் மற்றும் பள்ளி மாணவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு புலன் விசாரணையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த மாணவியுடைய தோழி மூலமாக இந்த பாலியல் வன்கொடுமை என்பது நடந்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருந்தது. இது தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிப்படை போலீசார் வேலூர், அரக்கோணம், திருத்தணி, அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று குற்றவாளிகளை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்ட தொழில்நுட்ப ஆதாரங்கள், அதாவது அந்த தங்கும் விடுதிக்கு இந்த மாணவியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தங்கும் விடுதிக்கு போலீசார் நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் செல்போன் டவர் லொகேஷன், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய செல்போன் பதிவு எண்களையும் ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி உங்கள் விவரங்களுக்கு.